ஹாய் வணக்கம். இது உங்கள் சிவி ஜோன் சோலார் ஓட்டி இருக்கீங்க. இன்னைக்கு பத்தின தரமான சூப்பரான ஓட்டிங் அனாலிசிஸ் பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி பார்க்குற எல்லாரும் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. அது மட்டும் இல்லாமல் நல்ல ஒரு ஆதரவு கொடுத்துட்டு இருக்கீங்க. நிறைய பேர் பார்க்குறீங்க, ஆனால் மெய் மறந்து அந்த சப்ஸ்கிரைப் பட்டனை மட்டும் அழுத்தாமல் பார்க்குறீங்க. தயவு செஞ்சு மக்களே, உங்களை நான் கெஞ்சி கேட்டுக்கிறேன், சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். இப்போ வாங்க அந்த வீடியோக்குள்ளே போகலாம். லைக்கும் பண்ணிவிடுங்க. ஸோ அனாலிசிஸ் பார்க்கறதுக்கு முன்னாடி இன்றைக்கி நிறைய சம்பவங்கள் நடந்துச்சு. காலையிலேருந்து பார்த்தீங்கன்னா இவர் போயிட்டார் அவர் போயிட்டான்னு சொல்லிட்டு மாறி மாறி வந்திருக்கு. அதில் 3 பேர் போயிட்டாங்கன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி வந்திருக்கு. ஆனால் இதில் 2 பேர் கன்ஃபார்ம் போகிறாங்க. அது யாருன்னு தெரியல. ஆனால் காலையில் வந்து இன்ஃபர்மேஷன் படி பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ரம்யா போனாங்கன்னு வந்துச்சு. அதுக்கப்புறம் துஷார் போனார்னு வந்துச்சு. அதுக்கப்புறம் பிரவீன் போனதாக வந்திருக்கு. ரம்யாவும் துஷாரும் ஓகே, பட் பிரவீன் போகிறது எனக்கு உடன்பாடு இல்லை. பட் என்ன நடக்க போய் தெரியல. இந்த 3 பேரில் கண்டிப்பாக 2 பேர் போக போகிறாங்கன்ற மாதிரி ஒரு அப்டேட் வந்திருக்கு. உங்களோட கருத்தை சொல்லுங்கள். இந்த 3 பேரில் யார் வெளியே போகணும்? அதேமாதிரி கெமி வந்துட்டு உடம்பு சரியில்லாத காரணத்தால் இன்றைக்கி பிக் பாஸ் விட்டு வெளியே போய் ஹாஸ்பிட்டல் போனதாக ஒரு தகவல் வந்திருக்கு. நாளைக்கு திரும்ப வந்துடுவாங்கன்ற மாதிரி இருக்குது. இப்போ நேற்று நடந்த சம்பவத்தை தான் நம்ம 24/7 லைவில் பார்த்துட்ருக்கோம். ஸோ நாளைக்கு கெமி போன விஷயங்கள் தெரிய வரும். ஆனால் அவங்க நல்லா தான் இருக்காங்கன்றதான் இப்போ இதுக்கு அப்டேட். அதே மாதிரி ஜெயிலில் பார்த்தீங்கன்னா சூப்பராக வந்துட்டு நம்ம எஃப்ஜே அண்ட் சாண்ட்ராவை தூக்கி போட்டாங்க. சூப்பராக இருந்துச்சு. பட் எஃப்ஜேக்கு பதில் திவ்யாவை போட்டிருக்கணும். ஆனால் அவங்க தலை டாஸ்க்கு போகிறாங்கன்ற ஒரு காரணத்தினால அவங்கள வந்துட்டு அங்கே போட்டதுனால அவங்கள வந்துட்டு ஃபர்ஸ்ட் பர்ஃபார்மன்ஸில் போட முடியாத காரணத்தினால எஃப்ஜேயும் சாண்ட்ராவும் போட்டிருக்காங்க. நீங்கள் சொல்லுங்கள், 2 பேரும் கரெக்டு தானே, இல்லைனா இவங்களை பற்றி இவங்களை தான் போட்டிருக்கணும் அப்படின்னு நீங்கள் யாரை சொல்வீங்க? மறக்காமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்க. இப்போ வாங்க அந்த வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் பிளேஸில் யாருக்கு அவர் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய கானா வினோத் இருக்காரு. இவர் எவ்வளோ ஓட்ஸ் வாங்கியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1,90,486 ஓட்ஸ் வாங்கியிருக்காரு. ஓட்டிங் பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா 19.6. நான் மறுபடியும் சொல்கிற ஒரே ஒரு விஷயந்தான், கானா வினோத் நல்ல திறமையான ஒரு போட்டியாளர், நல்ல பாடல், அறிவாற்றல் எல்லாமே இருக்குது. கானா சூப்பராக கலக்கிறார். ஆனால் ஒரு மனிதன் கலாய்க்கிற விஷயங்களை தெரிஞ்சுக்கணும். அவர் கலாய்க்கிற விஷயங்கள் எல்லாமே மற்றவங்க வந்து ரசிக்கிறாங்கன்னு நினச்சிட்டு அவர் வந்து உருவ கேலி பண்ணுறது, அடுத்தவங்களை மட்டம் தட்டி பேசுறது, இதெல்லாம் வந்து ரொம்ப டூ மச்சு. அதை வந்து போன கெஸ்ட்டே சொல்லிட்டாங்க, ஒருத்தவங்களுக்கு பிடிக்கல அப்படின்னா நீங்கள் அதை பண்ணாதீங்க. பண்ணால் அது வந்து உங்கள் வயசுக்கு ஏற்ற மெச்சூரிட்டியை காமிக்காது அப்படின்ற மாதிரி ஒரு தரமான ஒரு அட்வைஸை கொடுத்துருக்காங்க. அதை தயவு செஞ்சு அவர் ஃபாலோ பண்ணுவாரான்னு கேட்டிங்கன்னா அவங்க சொல்லிட்டு போனதுக்கப்புறம் கொஞ்சம் அமைக்கி தான் வாசிக்கிறாரு. இப்படி தான் போன 2-3 நாள் இருந்தார். திரும்ப ஆரம்பித்தார். ஸோ இன்றைக்கி காலையில் ஆரம்பித்தார். பட் பார்க்கலாம் என்ன நடக்குதுன்னு. இருந்தாலும் இவருக்கு இவ்வளோ ஓட்டு வர்றது கண்டிப்பாக வந்துட்டு டவுட்டை தான் கொடுக்குது. 2வது பிளேஸ் பார்த்தீங்கன்னா கமருதன் இருக்காரு. இவர் எவ்வளோ ஓட்ஸ் வாங்கியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1,11,832 ஓட்ஸ் வாங்கியிருக்காரு. ஓட்டிங் பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா 11.51. ஸோ கமருதீன் கண்டிப்பாக ஒரு திறமையான ஒரு போட்டியாளராக வந்துட்டு இருக்காரு. நிறைய திறமைகள், வரைகிறாரு, பாட்டு பாடுறாரு, டான்ஸ் பண்ணுறாரு, நடிக்கிறாரு, வேற லெவல். உடம்பு நல்லா கட்டுமஸ்தாக வச்சுருக்காரு. முதல்ல வந்து வாயை அதிகப்படியாக விட்டார். இப்போ சண்டை போடுறது கூட அப்படின்னு சொல்லிட்டு அஸ்கி வாய்ஸில் தான் சண்டையை போடுறாரு. இன்றைக்கி திவ்யாவுக்கு தரமான ஒரு பதிலடியை கொடுத்தாரு. சம மாதம் இருந்துச்சுன்னா அவங்க வந்துட்டு இவர் வந்துட்டு முகமூடி போட்டிருக்கான்னு சொல்லிட்டு கலாச்சாங்க. பட் உண்மையிலே பார்த்தீங்கன்னா திவ்யா தான் முகமூடி போட்டிருக்காங்க. அது சொன்னவொடனே இவர் சிரித்தவனே என்ன வாந்தி வரதான்னு கேட்டாங்க. ஆமான்னாரு. போய் எடுத்துட்டு வாங்க, நான் வெயிட் பண்ணுறேன்னாரு சொன்னாங்க. அதுக்கு அவர் வந்து இல்லை பரவாயில்ல, எடுக்கணும்னா இங்கேயே எடுப்பேன்னாங்க சொன்னார். அதுக்கு இவங்க வந்துட்டு அப்படியே எடுங்க அப்படின்னாங்க. அதுக்கு கையை காட்டுங்க எடுக்கிறேன்ட்டு. செம்ம அசிங்கமாகிடுச்சு அவங்களுக்கு. பட் கமருதீன் சொன்னதை என்னை பொறுத்த வரைக்கும் தவறு இருந்தாலும் இந்த மாதிரி ஆட்களுக்கு இந்த மாதிரி தான் ரிப்ளை கொடுக்கணும். ஏன்னா நிறைய இடங்களில் வந்து கமருதீன் வந்து பைத்தியக்காரன் இந்த மாதிரி அதிகப்படியாக யூஸ் பண்ணுறாங்க. என்னென்னா இவர் அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணல, அந்த ஒரு காண்டு தான். 3வது பிளேஸ் பார்த்தா வியானா இருக்காங்க. இவங்க எவ்வளோ ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க அப்படி பார்த்தா 95,620 ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க. ஓட்டிங் பர்சன்டேஜ் பார்த்தா 9.84. ஒஸ்ட் பர்ஃபார்மன்ஸில் வந்துட்டு திவ்யாவை வந்துட்டு சேர்க்க முடியாது. ஏன்னா அவங்க தலை டாஸ்க்கு வந்துட்டு போக போகிறாங்கன்னு சொன்ன அடுத்த நிமிஷமே வியானா நான் சொல்லுவேன், ஆனால் அவங்கள ஒஸ்ட் பர்ஃபார்மன்ஸில் சொல்லலைன்னு சொல்லிட்டு திவ்யாவை பற்றி புட்டு வச்சாங்க. கிட்டத்தட்ட ஒரு 20 நிமிஷம் இருக்கும். வியானா திவ்யாவே டென்ஷன் ஆகிட்டாங்க. இவ்வளோ தப்பாக நான் பண்ணியிருக்கேன்ற அளவுக்கு பயங்கரமாக இருந்துச்சு. அதே மாதிரி இவங்க கரெக்டாக யூஸ் பண்ணுறாங்க. எங்கே பேசணும், எங்கே பேசினா மக்கள்கிட்ட ரீச் ஆகும், அதை நல்லா தெரிஞ்சு வச்சுருக்காங்க. அதனால பிரியங்காவே சொன்னாங்க வியானா தான் வந்து டைட்டில் ஓனராக வரப்போகிறாங்க அப்படி மாதிரி. உங்களோட கருத்தை சொல்லுங்கள். 4வது பிளேஸ் பார்த்தீங்கன்னா பார்வதி இருக்காங்க. இவங்க எவ்வளோ ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க அப்படி பார்த்தீங்கன்னா 88,621 ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க. ஓட்டிங் பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா 9.12. ஸோ விஜய் பார்வதி மறக்க முடியாத நாள் இன்றைக்கின்னு கண்டிப்பாக சொல்லி ஆகணும். காரணம் தலா டாஸ்க்கு அவங்கள செலக்ட் பண்ணியிருக்காங்க. அதுவும் உள்ளே இருக்கிற ஆட்கள் எல்லோரும் சேர்ந்து பிக் பாஸே வந்துட்டு சர்ப்ரைஸ் ஆகிட்டார். என்னங்க பார்வதி குரூப்பிசம் பண்ணுறவங்களே உங்களுக்கு ஓட்டு போட்டாங்க அப்படின்னு. அப்போ எவ்வளோ தூரம் அவர் வாட்ச் பண்ணியிருப்பார் பாருங்க. ஏன்னா பார்வதிக்கு ஷாக்கு. என்ன சொல்கிறீங்க? எல்லாருக்குமே ஷாக். என்னென்னா விஜய் பார்வதி இவ்வளோ ஹம்பலாக இருந்ததே நம்ம பார்த்ததே இல்லையே அப்படின்ட்டு. இதை கீப்பப் பண்ணுவாங்க கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கீப்பப் பண்ணுன்ற மாதிரி பார்வதி சொல்லியிருக்காங்க. பார்க்கலாம். 5வது பிளேஸ் பார்த்தீங்கன்னா திவாகர் இருக்கார். இவர் எவ்வளோ ஓட்ஸ் வாங்கியிருக்காரு அப்படி பார்த்தீங்கன்னா 87,749 ஓட்ஸ் வாங்கியிருக்காரு. ஓட்டிங் பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா 9.03. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி
யாருடா அந்த பெருங்காயம் அப்படின்ற மாதிரி ஒரு டாஸ்க் கொடுத்தாங்க. சூப்பரான டாஸ்க். அதில் கிளியராக சொன்னாங்க, எனக்கு இவர்கிட்ட போனால் ஆறுதலாக இருக்கும் அப்படின்னு யாரை சொல்லுங்கன்னு. ஸ்ட்ரெயிட்டாக போனார் நம்ம வினோத். எப்பயும் போல தான் வழக்கம் போல் போனார். அங்கே போய் மறந்துட்டார். அங்கே போயிட்டு எல்லாருக்கும் ஆறுதல் சொல்கிறது விக்ரம்கிட்ட வந்துட்டார். அப்போ திவாகர் சொல்கிறார், இல்லைங்க தனி மனிதன் சொல்கிறாங்கன்னா யோ வாய முடியா அப்படின்னு கத்தி விட்டார். திவாகர் சைலண்ட் ஆகிட்டார். ஆனால் அதுக்கப்புறமா அழகாக எல்லாருமே சொல்கிறாங்க, திவாகர் சொல்கிறது தான் கரெக்டுன்னு. திவாகர் சொல்கிறத யாரும் மதிக்கிறதே கிடையாது. அதேமாதிரி இவர் எல்லாமே இழிச்சவாக நினச்சிட்டு இருக்காங்க. இன்னி கூட ஒரு ரீல்ஸ் செம்மையாக பண்ணியிருக்காரு. மழை பெஞ்சுது, தக் சக்கு தக்க ஜிம் தக்க சிக்கும் தக்க ஜிம் சொல்லிட்டு இந்த தொப்பையை வச்சுட்டு எவ்வளோ அழகாக ஆடிருக்காரு தெரியுமா. நாளைக்கு பாருங்கள் தமிழ்நாடு கொந்தளிக்க போகுது. 6வது பேஸ் பற்றினா விக்ரம் இருக்காரு. இவர் எவ்வளோ ஓட்ஸ் வாங்கியிருக்காரு அப்படி பார்த்தீங்கன்னா 86,341 ஓட்ஸ் வாங்கியிருக்காரு. ஓட்டிங் பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா 8.88. ஃபர்ஸ்ட் டைம் ஒரு டாஸ்க்கை வின் பண்ணியிருக்காருப்பா. கைத்துட்டுங்க. ஆனால் அது அவர் வின் பண்ணதில்லை. அவர் மற்றவங்களுக்கு ஆறுதலாக இருக்காருன்னு சொல்லிட்டு மற்றவங்க மூலமாக கிடைத்த வெற்றி. சரிங்களா. அதே மாதிரி விக்ரம் இன்றைக்கி பிக் பாஸை சொல்லிட்டார், நான் ரொம்ப டிசப்பாயின்மெண்ட் ஆகிட்டேன். ஏன்னா நேற்று நீங்கள் கிவ் அப் பண்ணது எனக்கு சுத்தமாக பிடிக்கலன்னு. பட் அவர் சொல்லிட்டார், என்னால் அவ்வளோ தான் பண்ண முடியும்ட்டு. 7வது பிளேஸ் பற்றி நான் சபரி இருக்கார். இவர் எவ்வளோ ஓட்ஸ் வாங்கியிருக்காரு அப்படி பார்த்தா 75,333 ஓட்ஸ் வாங்கியிருக்காரு. ஓட்டிங் பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா 7.75. ஸோ சபரி அடாடாடா இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தூங்கிட்டார். நாய் குலைச்சோன்னு எந்திரிச்சார். அப்போ திவாகர் அழகாக சொன்னார், என்னென்னா சபரி நல்லா தூங்குவான் எஃப்ஜேக்கு அடுத்தது. ஆனால் எந்திரிச்சவன் என்ன பண்ணுவான், அடுத்தது யார் இருக்காங்க அவனை கோத்து விட்டுருவான். நிறைய வாட்டி என்னையும் மாட்டி விட்டுருக்கான் அப்படின்னு நிறைய விஷயங்கள் அப்படி தான் பண்ணுறாரு. அதே மாதிரி சுபிக்ஷா இன்றைக்கி விஜயவாக ஒரு விஷயம் அங்கே நான் பண்ணணும்னு ஆசைப்பட்டு ஒன்று பண்ணாங்க. உடனே அதை எடுத்து சொல்கிறாரு. எனக்கு இந்த சபரி பேசுகிற விஷயங்களை பார்க்கும்போது இப்போ வரைக்கும் ஃபேக்காக தான் தெரியுது. உங்களுக்கு தெரியுதான்னு தான் சொல்லுங்கள். 8வது பிளேஸ் பார்த்தீங்கன்னா ரம்யா இருக்காங்க. இவங்க எவ்வளோ ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க அப்படி பார்த்தீங்கன்னா 49,011 ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க. ஓட்டிங் பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா 5.404. ஸோ ரம்யா அவங்களால இதுக்கப்புறம் ஷைன் ஆக முடியாது. ஏன்னா அவங்களுக்கு குழப்பமான சூழ்நிலை வந்துருச்சு. கத்தனா பெரியாளாக வரும்னு நினச்சோம். அதை விஜய் சேதுபதி அவர்கள் கலாச்சிட்டார். அப்போ இதுக்கப்புறம் நம்மக்கிட்ட என்ன இருக்குது, ஒன்றுமே இல்லை. அதனால் அவங்க விட்டாங்க. அதேமாதிரி சாண்ட்ரா ஒரு விஷயத்தை ரம்யா பற்றி சொன்னாங்க. என்ன சொன்னாங்கன்னா, ஜெயிலில் இருக்கும்போது பரவாயில்ல பெரிய இடத்துலேருந்து வந்த பசங்களே டீசென்சி இல்லாமல் இருக்காங்க, அந்த இடத்துலேருந்து வந்த பொண்ணு இவ்வளோ டீசெண்டாக இருக்குது பார்த்தியா அப்படின்னு. என்ன அந்த இடம், ரம்யாவோட கேம் அதை பற்றி பேசுகிறது தான் அவங்களுக்கு உரிமை இருக்குது. அந்த இடம் இந்த இடம் பேசுறதுக்கு சாண்ட்ராக்கு சுத்தமாக உரிமை கிடையாது. இதை பற்றி கண்டிப்பாக விஜய் சேதுபதி அவர்கள் கண்டிப்பாக வார்னிங் கொடுக்கணுன்றது என்னோட கோரிக்கை. பார்க்கலாம் என்ன நடக்குதுன்னு. 9வது பிளேஸ் பார்த்தீங்கன்னா எஃப்ஜே இருக்கார். இவர் எவ்வளோ ஓட்ஸ் வாங்கியிருக்காரு அப்படி பார்த்தீங்கன்னா 48,203 ஓட்ஸ் வாங்கியிருக்காரு. ஓட்டிங் பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா 4.96. ஐயோப்பா சொம்பு தூக்குறாரு பாருங்க. சொம்பு தூக்குவது எப்படின்னு ஒரு பெரிய புக்கே போடலாம். அந்த அளவுக்கு ஒரு பெரிய ஒரு ஞானஸ்தானாக இருக்கார் நம்ம எஃப்ஜே. முதல் பார்த்தீங்கன்னா சபருக்கு எஃப்ஜே சொம்பு தூக்குனார். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கனிக்கு சொம்பு தூக்குனார். அவரோட வளர்ச்சியை பாருங்கள். அதுக்கப்புறம் சாண்ட்ராக்கு பிரஜனுக்கு, அதுக்கப்புறம் இப்போ சாண்ட்ராக்கு சொம்பு தூக்குறதுல வல்லவர். அதனால தான் டெசிக்னேஷன் மாறிட்டே இருக்குது. அதை தான் நிறைய பேர் சொன்னாங்க. இவரோட கேம் மாறி இருக்குன்னு விக்ரமே சொல்லிட்டார். விக்ரம் எப்பயுமே இந்த மாதிரி வெளிப்படையாக சொல்ல மாட்டார். உன்னுடைய கேம் மாறிட்டுக்கு கொஞ்சம் புரிஞ்சுக்கோ அப்படின்னாரு. பட் அவர் எனக்கு புரிஞ்சிருச்சு. ஏன்னா அவருக்கு தேவை, அவங்க மூலமாக ஏதாவது நல்லது நடக்குமான்னு சொல்லிட்டு பார்க்குறாரு. அதனால சொம்பு தூக்குறாரு, வேறு ஒன்றும் கிடையாது. 10வது பிளேஸ் பார்த்தீங்கன்னா பிரவீன் இருக்காப்புல. இவர் எவ்வளோ ஓட்ஸ் வாங்கியிருக்காரு அப்படி பார்த்தீங்கன்னா 47,062 ஓட்ஸ் வாங்கியிருக்காரு. ஓட்டிங் பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா 4.84. ஸோ பிரவீன்ராஜ் இந்த வாரம் போயிட்டார் அப்படின்ற மாதிரி ஒரு அப்டேட் வந்திருக்கு. கொஞ்சம் மனசு கஷ்டமாக இருக்குது. ஏன்னா நல்ல திறமையான ஒரு போட்டியாளர், நிறைய பேர் இமிடேட் பண்ணக்கூடிய திறமை இருக்குது. பீட் பாக்ஸிங் பண்ணுவார், எல்லாமே நடிப்பு திறமை எவ்வளோ அழகாக சூப்பராக பண்ணுவார். இன்னுமே அவங்க பண்ண ப்ராங்குக்கு அந்த இதுவே வரல. ஒருவேளை நாளைக்கு தான் அதை சொல்லுவாரா பிக் பாஸ்ன்னு தெரியல. பார்க்கலாம் என்ன நடக்குதுன்னு. 11வது பிளேஸ் பார்த்தா துஷார் இருக்கார். இவர் எவ்வளோ ஓட்ஸ் வாங்கியிருக்காரு அப்படி பார்த்தீங்கன்னா 46,555 ஓட்ஸ் வாங்கியிருக்காரு. ஓட்டிங் பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா 4.79. துஷார் வெளியே போட்டதாக ஒரு நியூஸ் வந்துருச்சு. அதே மாதிரி துஷார் இப்போ தான் ஷைனிங் ஆகிட்டு வராரு. அதேமாதிரி துஷார் திவாகரை பற்றி ஒரு விஷயம் சொன்னார் சூப்பராக. என்ன திவாகர் சொல்லுவாராம், 1000 பேர் முன்னாடி நின்னாலும், உன்னை எதிர்த்து நின்னாலும் நீ தனியால் நில்லு, உன்னால் முடியும் அப்படின்னு. அது சூப்பரான ஒரு விஷயம்னு சொல்லிட்டு நல்ல ஒரு விஷயத்தை நம்மளுக்கும் கன்வே பண்ணார். ஏன்னா அது நம்மளுக்கு ரொம்ப தேவையானது. யாருக்கும் பயப்படக்கூடாது. நேர்மையாக இருந்தால் தப்பு செஞ்சேன்னா பயந்து தான் ஆகணும், அது குழந்தையா இருந்தாலும். லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா கெமி இருக்காங்க. இவங்க எவ்வளோ ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க அப்படி பார்த்தீங்கன்னா 44,996 ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க. ஓட்டிங் பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா 4.63. கெமியை பற்றி சொல்கிறதுக்கு ஒன்றுமே இல்லை. அது மட்டும் இல்லாமல் கெமி எப்போ என்ன பேசுவாங்க தெரியாது. திடீர்னு பார்த்தா விஜய் பார்வதிக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க, திடீர்னு பார்த்தா விஜய் பார்வதி கலாய்ப்பாங்க. அதுதான் இது வரைக்கும் நான் பார்த்தது. சரி, இவங்க எல்லாரும் மொத்தமாக ஓட்ஸ் இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா 9,71,809 ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க. ஸோ நாளைக்கு தரமான சம்பவங்கள்லாம் காத்துட்ருக்கு. வெயிட் பண்ணுங்கள். கண்டிப்பாக அஃபிஷியல் அப்டேட்ஸ் வந்துச்சுன்னா உங்களுக்காக நான் ஷேர் பண்ணுறேன். மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் பாய் நண்பர்களை.